நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. மாடுகள பொறுத்தவரையில 4 பல், 6 பல் மற்றும் கடப்பல் வயதுடைய மாடுகள நம்ம விற்பனைக்கு எடுத்திருக்கோம். மாடுகள பொறுத்தவரையில தலையீத்து மற்றும் 2ஆம் ஈத்து மாடுகள் மட்டுமே விற்பனைக்கு இருக்குதுங்க. கறவை திறன பொறுத்தவரையில 13 லிட்டர் முதல் கொண்டு 20 லிட்டர் வரலும் கறக்கக்கூடிய மாடுகள் மட்டுமே இந்த வாரம் நம்ம விற்பனைக்கு எடுத்திருக்கோங்க. முதல் ஈத்து, 2ஆம் ஈத்து மாடுகள் இருக்குது. மாட்டினுடைய விலைய பொறுத்தவரையில 70,000த்துல இருந்து வெறும் 85,000த்துக்குள்ளாரியே 15லிருந்து 20 லிட்டர் வரலும் தாராளமா எடுத்து தரக்கூடிய மாடுகள இன்னைக்கு நம்ம விற்பனைக்கு எடுத்திருக்கோம். தோட்டத்து தேவைக்கு மற்றும் பண்ணை தேவைக்கு பொருந்தக்கூடிய வகையில நம்ம மாடுகள பெரும்பாலும் எடுத்து விற்பனைக்கு வைப்பது வழக்கங்க. இந்த வாரம் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே அருமையான மாடுங்க. எல்லாருக்கும் பார்த்த உடனே பிடிச்சக்கூடிய வகையில நம்ம மாடுகள விரும்பி எடுத்திருக்கோங்க. கன்று மாடுகளும் இருக்குங்க. சினை மாடுகளும் இருக்குது. ஹெச்எஃப் மாடு இருக்கு. ஜெர்சி மாடு இருக்குங்க. இது போன்ற மாடுகள் நல்ல ஒரு அதிக கறவை தரணும். விலை குறைவாகவும் எப்பவும் நம்ம தோட்டத்துல விற்பனைக்கு இருக்குங்க. நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸ்ல இருந்துட்டு வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. வாரம் வாரம் இது போன்ற நல்ல ரகத்திலே சிறந்த மாடுகளை 15 முதல் 20 மாடுகளை எடுத்து நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு இருக்க மாடுகள் விலை நிலவரங்களை பார்க்கலாம். பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் நல்ல ஒரு பிரீட் மாடுங்க. நல்லா அழகான காளைக்கன்று போட்டிருக்குதுங்க. ஒரே நாள் தாங்க ஆகுது. நேற்று வியாழக்கிழமை தாங்க அருமையான காளைக்கன்று போட்டுச்சு. கறக்கிறதுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல செவல கலருங்க. கண்ணுக்குட்டியும் நல்ல செவல கலரு. மாட்டில் எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. அதே போல் கன்றுலையும் எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாதுங்க. மாட்டோட வயதை பொறுத்தவரை அரை கடை தாங்க ஆகுது. 2வது ஈத்துக்கு இப்போ கன்று போட்டிருக்குதுங்க. பால் பொறுத்தவரை ஒரு 15லேருந்து 17 லிட்டர் வரலும் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல முக லட்சணம், நல்ல கிளிக்கொம்பு வாட்டுங்க, நல்ல மடி அமைப்புங்க, நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புகள், கறக்கிறதுக்கு அருமையாக இருக்குதுங்க. மிஷின் கறவைக்கும் இப்போ ஒருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல ஒரு சிம்பிளான தோல் அமைப்பு, நல்ல ஒரு மடி வளங்க, காம்பு நல்லா பார்த்தீங்கன்னா இடைவெளியில் அமைஞ்சிருக்குதுங்க. கை கறவைக்கோ அல்லது மிஷின் கறவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடு. தோட்டத்து தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ அருமையாக பொருந்தக்கூடிய ஒரு மாடுங்க. முக லட்சணம் அருமையாக இருக்குதுங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. மாட்டை பொறுத்தவரை நல்லா வெயிட்டு நல்ல எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. எந்த விதமான சத்து குறைபாடும் வரக்கூடியாத ஒரு மாடுங்க. நல்ல இளம் வயதில் தொடர்ந்து நம்ம ஒரு 6-7 ஈத்துக்கு நம்ம தோட்டத்தில் தாராளமாக வச்சுக்கலாங்க. வீட்டு தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ இது போன்ற மாடுகள் விரும்புவங்க உடனே டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். பார்க்கக்கூடிய இந்த மாடு ஹச்எஃப்ல ஒரு பியூர் பிரீடுங்க. 4 பல்லு போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து கிடாரிங்க. ஒரு வாரம் தாங்க கன்றுன்றதுக்கு டைம் இருக்குது. 17லேருந்து 20 லிட்டர் வரலும் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய வகைகளில் எதுவும் ஒன்று மாடுங்க. மாடு நல்லா பார்க்கறதுக்கு லட்சணமாகவும் நல்ல எலும்பு கணத்தில் பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல தோரணையான மாடுங்க. நல்ல அருமையான மடி செட்டு, நல்லா பின் மடியில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு சீரான காம்பு வளங்க. மெஷின் கறவைக்கும் கை கறவைக்கும் பொருந்துங்க. தொடு தேவைக்கோ ஒரு பண்ணை தேவைக்கோ அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகளில் இதுவும் ஒன்று. ஹச்எஃப் மாடு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தவங்களுக்காக இந்த மாடுகளை நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க. சுழி சுத்தத்தில் நல்ல கிளி கொம்பில் நல்ல லட்சணமான மாடுங்க. நல்ல பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு. நல்ல எலும்பு கனம், தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. கறவை பொறுத்தவரையில் போன ஈத்துக்கு 16-17 லிட்டர் கறந்த மாடுங்க. 17லேருந்து 20 லிட்டர் வரலும் சாலிடாக எடுத்து தரக்கூடிய மாடுகளில் இதுவும் ஒன்று. இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. வாரம் இது போன்ற 15 முதல் 20 மாடுகளை நம்ம தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோங்க. விருப்பமாக இருக்கவங்க எப்போ வேணாலும் நம்மளை மாடுகள் தேவைக்கு அழைக்கலாங்க. இந்த மாட்டை பொறுத்தவரையில் சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. வேணுன்றவங்க உடனே நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்க்கக்கூடிய இந்த மாடு 4 பல்லே போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரிங்க. ஜெர்சியில் சிவாஜி ஹச்எஃப் கிராஸான ஒரு கிராஸ் பிரீடுங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இந்த மாடுகளை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ தான் தலையீத்து நடக்க போகுதுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளேயே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. நல்ல அருமையான வாட்ட சாட்டமான மாடுங்க. குறைஞ்சது 10 ஈத்துக்காவது நம்ம தோட்டத்திலையோ இல்லை பண்ணைக்கிலையோ இந்த மாடுகளை நம்ம வச்சுக்கலாங்க. அருமையான மாடு, நல்ல உடல் வளம். அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கேற்ற மடி அமைப்புங்க. ஒரு
தலையீத்து கிடாரிக்கு எந்த அளவுக்கு மடி அமைப்பு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குதுங்க. தலையீத்துலேயே நல்ல காம்புகள் நீளமாகவும் கைக்கு அடக்கமாகவும் இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. தோட்டத்து தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ இது போன்ற மாடுகளை தேர்ந்தெடுத்து பாருங்க. பண்ணை சிறந்து விளங்குங்க. மாட்டை பொறுத்தவரையில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அதே போல் மாடு நல்ல லட்சணமாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குதுங்க. கிளிக்கும்பு வாட்டத்தில் அமைஞ்சிருக்குது. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாதுங்க. மாட்டை பொறுத்தவரையில் தோட்டத்து மேய்ச்சல்லே இருந்ததுனால சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. இதனுடைய தோல் அமைப்பு எந்த விதமான வெப்பநிலைக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப்க்கு இது போன்ற கறவை திறன் உள்ள மாடுகளை எடுத்து பாருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க. நேரில் வரவங்களுக்கு எப்போ வேணாலும் நம்ம மாடுகளை குறைஞ்ச விலையிலும் நல்லா அனுசரிச்சும் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளுக்கும் நம்ம வழக்கமாக மாடுகளை விரும்பி அனுப்புவது வழக்கம். இது போன்ற மாடுகள் பிரிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல லட்சணமாகவும் பின் வெயிட்லையும் நல்ல இளம் மாடுவாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் உடனே பார்த்தோன்னே பார்க்கக்கூடிய மாடு. ஜெர்சியில் நல்ல வாட்ட சட்டமான மாடுங்க. 4 பல்லை போட்டிருக்கக்கூடிய 2வது ஈத்து மாடுங்க. போன ஈத்துக்கு 15, 16 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எடுத்து தரக்கூடிய மாடுகள் எதுவும் ஒன்றுங்க. வெறும் 1 வாரம் தாங்க இருக்குது கன்றுன்றதுக்கான டைமு. நல்ல கிளிக்கும்பு லட்சணங்க. எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. மாட்டை பொறுத்தவரை நல்ல எலும்பு கனங்க. நல்ல இரட்டை முதுகு கொண்ட மாடு. நல்ல மடி அமைப்பு, நல்ல உடல் தேகம் கூடி இருக்குதுங்க. இதனுடைய ஸ்கின் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுனால எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய மாடுங்க. நல்ல சுலபமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இதனுடைய மடி அமைப்பு மற்றும் உடல் அமைப்பு இருக்குதுங்க. மெஷின் கறவையோ கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய அமைப்பில் தான் நம்ம மாடுகளை எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு வாரம் ஆனாலும் நல்லா அருமையாக மடி செட்டு வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க. தோட்டத்து தேவை மற்றும் பண்ணை தேவைக்கு இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய வகையில் இந்த மாடுகள் அமைஞ்சிருக்குது. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்ல மிருதுவான குணம். நல்ல ஒரு தோட்டத்து மேய்ச்சல்லே இருந்து நம்ம அந்த மாடுகளை எடுத்து விரும்பி வழங்கிட்டு இருக்கோங்க. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் வராதுங்க. எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் யார் வேணாலும் பிரிச்சுக்கலாம் அப்படின்ற வகையில் நம்ம இந்த மாடுகளை தேர்ந்தெடுக்கிறோங்க. நல்ல தோல் அமைப்புங்க. ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் எப்பவுமே கூட்டி தரக்கூடிய வகைகளில் இதுவும் ஒரு மாடுங்க. அருமையான மாடுங்க. பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ இது போன்ற லட்சுமி கடாட்சம் கொண்ட முகமைப்புடைய மாடுகள் தேர்ந்தெடுத்து பாடுங்க. பண்ணை வளம் மற்றும் பால் வளம் பெருகுங்க. நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸ்லேருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலிமா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கும் நம்ம மாடு பார்க்கக்கூடிய மாடு. ஜெர்சியில் சிவாஜி ஹச்எஃப் கலந்த ஒரு கிராஸ் டைப் மாடுன்னே சொல்லலாங்க. மாட்டை பொறுத்தவரையில் 4 பல்லில் தலை ஏற்றுக்கு மாடு ரெடியாக இருக்குதுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களே ஆகுங்க கன்றுன்றதுக்கு. நல்ல முக லட்சணத்தில் நல்ல கிளிக்கும்பு வாட்டுதல் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த விதமான சுழிதவறும் கிடையாதுங்க. மாட்டை பொறுத்தவரை நல்ல வாட்ட சட்டமான மாடுங்க. எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்குது. வெறும் 4 பல்லே போட்டிருக்கக்கூடிய தலை ஈத்துக்கு நல்ல பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் கொடுக்கக்கூடிய மாடு. அடுத்தடுத்த ஈத்துக்கு இன்னும் நல்லா பெருங்கூட்டாக வளரக்கூடிய ஒரு மாடுகளில் இதுவும் ஒன்று இருக்கு. இது போன்ற மாடுகளை தேர்ந்தெடுத்து பாருங்க. குறைஞ்சது 10 முதல் 18 ஈத்து வரலும் நம்ம தோட்டத்திலே வச்சுக்கலாங்க. மாட்டு கறவை திறனை பொறுத்தவரையில் தலைஞ்சி ஈத்துக்கு 13 15 லிட்டர் வரலும் எதிர்பார்க்கலாங்க. நல்ல தீனி கொடுக்கும் பட்சத்தில் அதை விட ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எடுத்து தருங்க. இது போன்ற மாடுகள் எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய மாடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் இப்பவுமே இது போன்ற மாடுகள் கூட்டி கொடுக்குங்க. தோட்டத்து தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ இது போன்ற மாடுகளை தேர்ந்தெடுத்து பாருங்க. நல்ல லட்சணமான மாடு. பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு மாடுங்க. பால் வளம் மற்றும் பண்ணை வளம் பெருகணும் அப்படின்னா இது போன்ற மாடுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்க. தலை ஈத்துன்றதுனால எந்த விதமான மடிநோய் போன்ற பிரச்சனைகளுக்கும் நம்ம பயப்பட தேவை இருக்காதுங்க. இளம் மாடுகள் அப்படின்றதுனால கால்சியம் போன்ற சத்து குறைபாடும் எப்பவும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. தோட்டத்து மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு தேகம் பொலிவுடன் நல்ல ஒரு மிருதுவான குணம் கொண்ட மாடுங்க. மடி அமைப்போ காம்பு அமைப்போ எந்த ஒரு தலையீத்து மாடுக்கு எப்படி இருக்கணுமோ அது போன்ற அச்சசலாக இருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க. நல்ல மிருதுவான ஸ்கின் அமைப்பு. நல்ல ஒரு பொறுமையான மாடுங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய குணம் கொண்ட மாடு. விருப்பமாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்க. பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சியில் ரத்த செவல நிறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிறவி மோடி டைப்புங்க. அருமையான மாடுங்க. நல்ல வாட்ட சாட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடு. நல்ல தேக பொலிவுங்க. நல்ல மடியமைப்பு மற்றும் நல்ல காம்பு வளங்க. மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய வகையில் நம்ம அந்த மாடுகளை தேர்ந்தெடுத்துருக்கோம். மாட்டை பொறுத்தவரையில் நல்ல மோடி டைப்பில் நல்ல முக லட்சணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. தோல் நல்ல மிருதுவான அமைப்பை கொண்டதுங்க. நல்ல மடி வளங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல காம்பு வளம்.
போன ஈத்துக்கு 20 லிட்டர் வரலும் கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாவே எதிர்பார்க்கலாம். கன்று ஈன்றதுக்கு இன்னும் 1 வாரம் மட்டுமே டைம் இருக்குதுங்க. மாட்ட பொறுத்தவரை தோட்டத்து மேய்ச்சல்லேருந்து எடுத்துக்கும் மாடுதாங்க. சிறியவர்கள், பெரியவர்கள் யார் வேணா பிரிச்சக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய வகையில இதனுடைய ஸ்கின் அமைப்பு இருக்குதுங்க. மாட்ட பொறுத்தவரையில நல்லா வாட்ட சாட்டுங்க. பின் வெயிட்ல எலும்பு கனத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க. இது போன்ற இளம் வயது மாடுகள், 2ஆம் ஈத்து மாடுகள பண்ணைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ எடுத்து பாருங்க. பண்ணை மென்மேலும் வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குங்க. மாடு இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸ்ல இருந்துட்டு வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. விருப்பமா இருக்கவங்க தொலைபேசி தொடர்பு கொண்டுட்டு விலை மற்றும் மற்ற விவரங்களை கேட்டு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க. எப்பவுமே நம்ம தோட்டத்துல 15 முதல் 20 இது போன்ற ரகத்திலையும் நல்ல கறவை தரம்னு எடுத்து தரக்கூடிய மாடுகளிலும் சிறந்த மாடுகளையும் நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சியில் ரத்த செவலையில் பிறவி மோடி டைப்புங்க. கடை முளைப்பில் 2வது ஈத்துக்கு மாடு ரெடியாக இருக்குதுங்க. போன ஈத்துக்கு 15-16 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கு 17 லிட்டர் உள்ள சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய மாடுங்க. மாட்டை பொறுத்தவரையில் தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடு 1 வாரமே இருக்குதுங்க கன்றுன்றதுக்கு. தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அருமையான ஒரு மாடுங்க. இதனுடைய ஸ்கின் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லை ரத்த செவலையில் பெருங்கூட்டான மாடு, நல்ல எலும்பு கனங்க, இரட்டை முதுகுடைய மாடு, நல்ல அருமையான மடி அமைப்புங்க. மெஷின் கறவைக்கும் கை கறவைக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இதனுடைய காம்புகள் சீரான இடைவெளியில் அமைஞ்சிருக்குதுங்க. தோட்டத்து தேவைக்கும் பொருந்தும், பண்ணை தேவைக்கும் பொருந்தும். பெரும்பாலும் தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடுகளை மட்டும்தான் நம்ம விரும்பி எடுத்து விற்பனை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல தேக பொலிவுடன் நல்ல ஆரோக்கியமான மாடுங்க. குறைஞ்சது 6-7 ஈத்துக்கு நம்ம தோட்டத்திலோ அல்லது பண்ணைக்கோ இந்த மாடுகளை நம்ம விரும்பி வச்சுக்கலாங்க. அது போன்ற வகையில் இந்த மாடுகளை நம்ம எடுத்திருக்கோம். எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போய்க்கிறது மட்டும் இல்லாமல் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் இது போன்ற ஸ்கின் டைப் உடைய மாடுகள் அதிகமாக எடுத்து தர்றது வழக்குங்க. அதனாலேயே இது போன்ற மாடுகளை நம்ம விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மகிட்ட 4-5 ஹெச்எஃப் மாடுகள் இருக்குது. ஒரு ஜெர்சி மாடு இருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும், பாலினோட விலை கூடி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது போன்ற மாடுகள் பொருத்தமாக இருக்குங்க. மாடுகளை தேர்ந்தெடுக்கும் போது இது மாதிரி நல்ல பின் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை எடுத்து பாருங்க. கறவை பொறுத்தவரையில் எப்பவுமே ஏமாற்றம் அடைய வாய்ப்பே இல்லைங்க. அருமையான மாடு. விருப்பமாக இருக்கும் உடனே கால் பண்ணுங்க. பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சியில் நல்ல செவல வெள்ளை பேட்சில் 6 பல்லே போட்டிருக்கக்கூடிய அருமையான கிடாரிங்க. 2வது ஈத்துக்கு மாடு ரெடியாக இருக்குதுங்க. ஒரு வாரத்துக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. 20 லிட்டரோலும் சாதாரணமாக கறவை எடுத்து தரக்கூடிய மாடுகளில் இதுவும் ஒன்றுங்க. தோட்டத்து மேய்ச்சலில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இதனுடைய தோல் அமைப்பு இருக்குதுங்க. முக அமைப்பை பாருங்கள், நல்ல கிளிக்கொம்பு ஸ்டைலில் நல்ல நெத்தியில் அருமையான வெள்ளைங்க. லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு மாடுங்க. தோற்ற பொலிவில் எந்த விதமான குறைபாடும் இல்லைங்க. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல மடி அமைப்பு மற்றும் நல்ல உடல் வளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு. மடி பார்த்தோன்னா நல்ல பிரம்மாண்டமான மாடு. இன்னும் மடி 50% விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புகள். மேலும் காம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாகவும் அழகாகவும் மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. தோட்டத்து தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ இது போன்ற மாடுகளை நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மாட்டினோட தோற்றத்தை பொறுத்தவரை அருமையான மாடுங்க. பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. மேலும் இது போன்ற மாடுகள், இது போன்ற கலருடைய மாடுகள், இது போன்ற ரகங்கள் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் நல்லா கூட்டி கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால நல்ல பாலுக்கான ரேட்டும் ஏறி கொடுக்கும் நமக்கு. அருமையான மாடுங்க. தோட்ட தேவையோ பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாடு தான். யார் வேணாலும் விருப்பப்பட்டு எடுத்துக்கலாங்க.